அருமை சொந்தங்களே, முருக பக்தர்களே, நாம் எந்த மதத்துக்கும் எதிரானவர்கள் கிடையாது. நாம் கேட்பதெல்லாம் முருகனை கும்பிடுவதற்கு நமக்கான உரிமையை மட்டும் நாம் கேட்கின்றோம், அவ்வளவுதான். உயர் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்தும் கூட அதை மதிக்காம பிரச்சனையை உருவாக்கி காவல்துறையை ஏவல் துறையாக பயன்படுத்தி அதன் பிறகு நீதிமன்றத்தில் போய் காவல்துறையினுடைய போலீஸ் கமிஷனர், மதுரை மாநகரத்தினுடைய போலீஸ் கமிஷனர் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவலமான நிலையை நாம ஒரு ஜனநாயகத்தில் பார்த்தோம். மதுரையினுடைய ஆட்சியர் நீதிமன்றத்திற்கு போய் மன்னிப்பு கேட்டுவிட்டு வெளியே வந்தார். இன்றைக்கும் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அருமை சொந்தங்களே, நான் கேட்பதெல்லாம் இங்கு இருக்கக்கூடிய இஸ்லாமிய சொந்தங்களுக்கும் கூட தெரியும். திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய வாக்கு வங்கிக்காக, ஒரு மனித அரசியலுக்காக வேண்டும் என்று இதை பிரச்சனையாக்கி எத்தனையோ இந்து மக்களுடைய உணர்வை புண்படுத்தியிருக்கின்றார்கள், முருக பக்தருடைய உணர்வை புண்படுத்தியிருக்கின்றார்கள். தமிழகமே திருப்பரங்குன்றத்தை பார்த்துக் கொண்டிருக்கிற அருமை சொந்தங்களே, ஏப்ரல் 23ஆம் தேதி முருகனுக்காக நீங்கள் கொடுக்கக்கூடிய தீர்ப்பு ஒரு மிக முக்கியமான தீர்ப்பு. திருப்பரங்குன்றத்தில் உங்கள் தீர்ப்பெல்லாம் இந்த தொகுதியில ரத்தனை சின்னத்திற்கு அண்ணன் ராஜன் செல்லப்பா அவர்களுக்கு நீங்க தீர்ப்பு கொடுங்க. நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை திமுக அரசு ஏற்றுக்கல, ஆனா மக்கள் தீர்ப்பை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை ஏற்றுக்கல, அதை மதிக்கல. அதற்காக காவல்துறையை ஏவல் துறையாக மாற்றினார்கள். ஆனால் மக்கள் கொடுக்கக்கூடிய தீர்ப்பு என்பது நிரந்தரமான ஒரு தீர்ப்பு. ஏப்ரல் 23ஆம் தேதி நீங்கள் எல்லாம் அண்ணன் ராஜன் செல்லப்பா அவர்களை இந்த தொகுதியில, இந்த சட்டமன்றத்தில் ஒரு மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்போடு அந்த நேரத்தில் கேட்டுக் கொள்கின்றேன். அருமை சொந்தங்களே, அது மட்டுமில்ல, இதே கனிமொழி அவர்கள் இந்த மாதம் ஏப்ரல் 2ஆம் தேதி திருப்பரங்குன்றத்தில் பிரச்சாரத்துக்கு வந்தார். அவர்கள் சொன்னது என்னன்னா, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியும் இணைந்து இந்த தொகுதியில மதக்கலவரத்தை நாம் தூண்டிவிட்டோம் என்று சொன்னார்கள். எவ்வளவு பெரிய பச்சை பொய், எவ்வளவு பெரிய பொய்ப்பாடு. யாராவது இங்க மதக்கலவரத்தை ஏற்படுத்தினாங்களா? நீதிமன்றத்தினுடைய உத்தரவுப்படி மேல போங்கன்னு தான் கேட்டாங்க. யாரும் யாரையும் ஒரு கடினமான வார்த்தை கூட சொல்லல. அவ்வளவு மோசமாக நடந்து கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் பொய்யை பேசி அவர்கள் மதக்கலவரத்தை தூண்டுவதற்கு காரணமாக இருந்து, ஆனால் திருப்பரங்குன்றத்தினுடைய மக்கள் அமைதியை கடைபிடித்து இன்னைக்கும் நாம் அமைதியை கடைபிடித்து இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அருமை சொந்தங்களே, இது சரித்திர தேர்தல். திருப்பரங்குன்றத்தை பொறுத்தவரை ஒரு வரலாற்று தேர்தல். தமிழகத்தினுடைய கண்ணெல்லாம் திருப்பரங்குன்றத்தின் மீது இருக்கிறது. தமிழகத்தினுடைய கண்ணெல்லாம் ஏப்ரல் 23ஆம் தேதி வாக்கு பெட்டியில நீங்கள் செலுத்தக்கூடிய வாக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது. அன்பு சொந்தங்களே, இந்த வாய்ப்பை விட்டுவிடாதீர்கள். அண்ணன் அவர்களை மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று பணிவொன்றோடு கேட்டுக்கொள்கிறேன்.